லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு. பள்ளியின் பேரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு. பள்ளியின் பேரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Good evening students. Today we are going to see note making, an important topic for our 12th standard. For note making, you have learnt note making in your class 11th standard. The following tasks are for strengthening this skill. நீங்கள் ஏற்கனவே லோவர் கிளாஸில் 11th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நோட் மேக்கிங் என்றதை படிச்சிருப்பீங்க. கொஞ்சம் டீட்டெயிலாகவும் சொல்லியிருப்பாங்க. இப்போ நோட் மேக்கிங் என்றால் எப்படி எழுதணும்? முதல்ல நோட் மேக்கிங்னா இட் இஸ் ஏ ரைட்டிங் ஸ்கில். இது எழுதக்கூடிய ஒரு திறன். நோட் மேக்கிங் என்றால் இட் இஸ் ஏ ரைட்டிங் ஸ்கில். How we write a or how to make a notes, அதுதான் அர்த்தம். இப்போ இதுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணும்னா அவசியமே கிடையாது. முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்க, அந்த பேராகிராஃப் கொடுக்கப்பட்ட பத்தி பேராகிராஃப் அதை முழுமையாக படித்து பொருள் உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். முதல்ல நீங்கள் என்ன செய்யணும்? கொடுக்கப்பட்ட பத்தியை முழுசாக படிக்கணும். ஒரு தடவை படிச்சிட்டிங்கன்னா கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்து அந்த பேராகிராஃப் உங்களுக்கு ஐடியா கிடைக்காது, ஏதோ ஓரளவுக்கு கிடைக்கும். மறுபடியும் 2வது தடவை படிங்க, அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக புரியும். மேற்கொண்டு இன்னொரு தடவையும் படிங்க. குறைந்தது 3 தடவையாவது அந்த பேராகிராஃபை நீங்கள் படிக்கணும். படித்து அண்டர்ஸ்டாண்டிங் கம்ப்ளீஷன் ஆகணும். முழுமையாக அந்த பத்தியை பற்றி உணர்ந்து கொள்ளுதல் வேண்டாம். அந்த பத்தியில் அந்த பேராகிராஃபில் என்ன சொல்ல வராங்க, எதை பற்றி செய்திகள் சொல்லியிருக்கிறாங்க, என்ன கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க என்றதை அதை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் என்னது நோட் மேக்கிங் டிப்ஸு எழுதணும், இல்லை அந்த ஸ்டெப்ஸு நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதுதான் ப்ராசஸ் ஆஃப் நோட் மேக்கிங் என்றது. இப்போது the steps for note making, என்னென்ன வழிமுறைகள் நாம் பயன்படுத்தணும், நோட் மேக்கிங்க்கு எழுதுவதற்கு என்னென்ன வழிமுறைகள் நாம் ஃபாலோ பண்ணணும், இல்லை என்ன பயன்படுத்தணும்? முதல்ல give a title to the passage. ஒரு பற்றி ஒன்று படிச்சிருப்பீங்க பேராகிராஃபு, அந்த பேராகிராஃபை ரீடிங் பண்ணிங்க இல்லையா, முழுசாக ரீடிங் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த பேராகிராஃபுக்கு ஒரு தலைப்பு, சரியான தலைப்பு நீங்கள் தான் கொடுக்கணும். கொடுக்கப்பட்ட பேராகிராஃபை அதை நன்றாக படித்து பொருளை புரிந்து கொண்டு பிறகு அந்த பேராகிராஃபுக்கு சரியான தலைப்பு கொடுக்கப்பட வேண்டும். கிவ் எ சூட்டபிள் டைட்டில் டு த பேராகிராஃப், அதுதான் அர்த்தம். அதில் ஏதாவது புரியுதா? அதில் ஏதாவது டவுட் இருக்கா? சரி. 2வது, பிக் அவுட் த கீ பாயிண்ட்ஸ் விச் எக்ஸ்டெண்ட் த டைட்டில் ஐடியா. பிக் அவுட் த கீ பாயிண்ட்ஸ். கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ்ன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு ஒரு பேராகிராஃபில் என்ன ஐடியாஸ் சொல்லியிருக்காங்களோ எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண முடியாது, மனசில் வச்சுக்க முடியாது. ஒரு சில முக்கியமான கருத்துக்கள் மட்டும் என்னது
அதை நம்ம மனசில் வச்சுருக்கோம். அந்த கருத்துக்களை அந்த டைட்டில் நம்ம என்ன எழுதணும், அதுக்கு ரிலேட்டடாக சப்போர்ட்டிங் பண்ணுற போல் துணை செய்திகள், துணை வாக்கியங்கள், அந்த தலைப்பு செய்திக்கு துணை செய்திகளோ அல்லது துணை வாக்கியங்கள் என்னவோ அதை நாம் எழுதணும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க 2வது பாயிண்டில். பிக் அவுட் த கீ பாயிண்ட்ஸ் விச் எக்ஸ்டெண்ட் தி டைட்டில் ஐடியா. கீ பாயிண்ட்ஸ்னால் முக்கியமான வரிகள், முக்கியமான கருத்துக்கள், அது எல்லாத்தையும் நாம் தான் செலெக்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் சப்போர்ட்டிங் ஐடியாஸ். சப்போர்ட்டிங் ஐடியாஸ்னால் என்னது? துணை வாக்கியங்கள், அந்த மெயின் பாயிண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய துணை செய்திகள். அதுபோல் நாம் என்ன பண்ணணும்? தயார் பண்ணணும். நாம் தான் தயார் பண்ணணும். யார் அந்த பற்றி முழுசாக படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை செலெக்ஷன் பண்ணணும். அடுத்து சப்போர்ட்டிங் பாயிண்ட்ஸும் அவங்க தான் செலெக்ஷன் பண்ணணும். அடுத்து 3வது, pick out points if any which substantiate the supporting ideas, supporting details. Pick out points if any. மேற்கொண்டு ஏதாவது துணை கருத்துக்கள், துணை செய்திகள் ஏதாவது அந்த பத்தியில் இருந்தாக்க அது எல்லாமே நாம் தான் என்னது அந்த மெயின் பாயிண்ட்டுக்கு இணையாக எழுதணும். முதல்ல மெயின் பாயிண்ட்ஸ், கீ பாயிண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எழுதிடுறோம். அப்புறம் என்னது சப்போர்ட்டிங் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுக்கிறோம். புரியுதுங்களா? பிக் அவுட் த பாயிண்ட்ஸ் இஃப் எனி விச் சப்ஸ்டான்ஷியேட் த சப்போர்ட்டிங் ஐடியாஸ். துணை செய்திகள் இல்லைன்னா துணை கருத்துக்கள், அதை நாம் எடுத்துக்கணும். தலைப்பு செய்தி முதல்ல, அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் எடுக்கிறோம். டைட்டிலுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதுகிறோம். 3வதுல என்னது துணை செய்திகள் அல்லது துணை கருத்துக்கள், அந்த மெயின் பாயிண்ட் எடுத்தோம் இல்லையா, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு, கீ பாயிண்ட்ஸு, அதுக்கு தேவையான ரிலவெண்ட்டு சப்போர்ட்டிங் ஐடியாஸு நாம் தான் செலெக்ஷன் பண்ணி எழுதணும். இது புரியுதுங்களா? 3வது. அடுத்து கண்டென்ஸ் த பாயிண்ட்ஸ் யூஸிங் ரிலவெண்ட் ஃப்ரேசஸ், அப்ரிவேஷன்ஸு, அக்ரானிம்ஸு எக்ஸட்ரா. பேராகிராஃபு பற்றி என்னது மிக நீளமாக இருத்தல் கூடாது. சுருக்கமாக பேராகிராஃபு நம்ம சுருக்கி எழுதணும். கண்டென்ஸ் த பாயிண்ட்ஸ், சுருக்கமாக உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கவும். யூஸிங் ரிலவெண்ட் ஃப்ரேசஸ், எங்கெங்கெல்லாம் வாக்கியத்தை கம்பைன் பண்ணலாம். லாங் பேராகிராஃபை எப்படி இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு லாங் பேராகிராஃபு ஒரு 25 சென்டென்சஸ் வருதுன்னு வச்சிங்க. அந்த 25 சென்டென்சஸை என்னது 15 சென்டென்சஸை எப்படி மாற்றலாம், என்னென்ன தேவையில்லாத சொற்கள் என்னென்ன அது எடுங்க. அப்ரிவேஷன்ஸ் ஏதாவது தேவையில்லாதது இருக்குதா அது எடுத்துருங்க. கண்டென்ட் வேர்ட்ஸ், முக்கியமான வார்த்தைகள் அது மட்டும் எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரக்சரல் வேர்ட்ஸு தேவையில்லை. ஏதாவது ஆர்டிகல்ஸு, வெர்பு, ஆக்சிலரி வெர்பு, ஏதாவது ப்ரோனோனு அந்த மாதிரி எதாவது இருந்ததுனாக்கா அதெல்லாம் எதுவும் நமக்கு தேவையில்லை. கண்டென்ட் வேர்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கணும். ஸ்ட்ரக்சர் வேர்ட்ஸு தேவையில்லை. அதுக்கு தான் என்னது கண்டென்ஸ் த பாயிண்ட்ஸ், சுருக்கமான முறையில் தெளிவாக எழுதுறது அவசியம். அதுக்கு என்னென்ன ரிலவெண்ட் ஃப்ரேசஸ், அப்ரிவேஷன்ஸு, அக்ரானிம்ஸு. அப்ரிவேஷன்ஸ் உங்களுக்கு தெரியும், அக்ரானிம்ஸும் உங்களுக்கு தெரியும். அதுபோல் ஏதாவது அங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாக்க அது நீங்கள் அப்ரிவேஷனாகவும் மென்ஷன் பண்ணலாம், இல்லைன்னா அக்ரானிம்ஸாகவும் மென்ஷன் பண்ணலாம். உதாரணத்துக்கு இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் என்றால் அது என்னது அப்ரிவேஷன்ஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ணியிருக்கும். அந்த அப்ரிவேஷன் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணது அப்படியே எழுதணும் அவசியமே கிடையாது. என்ன பண்ணலாம், அக்ரானிம்ஸை எழுதிடலாம். இஸ்ரோ அப்படின்ட்டு சொல்லலாம். அதே போல் அப்ரிவேஷன்ஸ், ITI இந்தியன் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், அது அப்ரிவேஷன் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுது. அப்ரிவேஷன் எப்படி எழுதலாம், ITI, அந்த ஒவ்வொரு வார்த்தையில் இருக்கிற முதல் லெட்டர் மட்டும் எடுத்து ITI அப்படின்ட்டு அப்ரிவேஷன் எழுதலாம். இந்த மாதிரி கொஞ்சம் சுருக்கினாக்க உங்களுடைய எதுக்கு இதை போல் சுருக்கி எழுதுனா வார்த்தைகள் என்னது குறையும், வாக்கியங்கள் மிகவும் குறையும். அதுக்காக தான் ரிலவெண்ட் ஃப்ரேசஸ்ஸு, அப்ரிவேஷன்ஸு, அக்ரானிம்ஸு தேவையான இடத்துல பயன்படுத்தி வாக்கியத்தை சுருக்கமாக தெளிவாக எழுதக்கூடிய அவசியங்களில் இதுவும் ஒன்று. அப்புறம் 5வது,
பிக் அவுட் த கன்க்ளூடிங் ஐடியா இன் த பேசேஜ். இப்போ அந்த கொடுக்கப்பட்ட பத்தில் வந்து கன்க்ளூடிங் ஐடியான்ட்டு சொல்லியிருப்பாங்க, முடிவு. எப்படி அந்த பேராகிராஃபில் முடிவான கருத்துக்களுடைய முடிவுகளை சொல்லியிருப்பாங்க இறுதியில். அதை நாம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? அந்த பேராகிராஃபுடைய கருத்து அதில் சொல்லப்பட்ட செய்தியானது முடிவு, ஐடியாஸ், அதை நாம் செலெக்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் பண்ணிட்ட பிறகு நீங்கள் என்னென்ன ஐடியாஸ் எல்லாம் செலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கீங்க, மெயின் பாயிண்ட்டு, சப்போர்ட்டிங் பாயிண்ட்ஸு என்ன, அப்புறம் வந்து என்னென்ன ரிலவெண்ட் ஃப்ரேஸஸு, அப்ரிவேஷன்ஸு, அக்ரானிம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன ஐடியாஸ் எல்லாம் நம்ம தெளிவான முறையில் எடுத்து வச்சுருக்கோமோ அதை ஒழுங்கான முறையில் வரிசைப்படுத்தி எழுதணும். அதுதான் ஆர்கனைஸ் த பாயிண்ட்ஸ் அண்ட் நம்பர் தேம் இன் த ஃபாலோயிங் ஃபார்மேட். இந்த 6 பாயிண்ட்ஸுமே ரொம்ப முக்கியமானது. முதல்ல தலைப்பு, ரெண்டாவது மெயின் பாயிண்ட்டு செலெக்ஷன் பண்ணணும், மூணாவது சப்போர்ட்டிங் ஐடியாஸ் வேணும், நாலாவது ரிலவெண்ட் ஃப்ரேசஸ்ஸு, அப்ரிவேஷன்ஸ், அக்ரானிம்ஸை யூஸ் பண்ணி வாக்கியங்களை எந்த அளவுக்கு சுருக்கமான முறையில் எழுதணும்னா நமக்கு மிகவும் ரொம்பவும் நல்லது. அடுத்து என்னது, பிக் அவுட் த கன்க்ளூடிங் ஐடியா. அந்த பத்தியில் கருத்துக்கள் உடைய முடிவுகள் எப்படி, அந்த செய்திகளுடைய முடிவு எப்படி, அந்த ஐடியாஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அதையும் நம்ம தான் எடுத்து எழுதணும். எல்லாத்தையும் எடுத்துட்ட பிறகு கடைசி என்னது, அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டும் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காமா, வரிசைப்படுத்தி எழுதியிருக்கிறாமா, அதனுடைய தொடர்ச்சி ஒழுங்கான முறையில் வருதா, இது எல்லாத்தையுமே சரி பார்க்க வேண்டியது ஒவ்வொரு மாணவர்களுடைய கடமை. இது ரொம்பவும் இன்றியமையாதது. இந்த சொல்லப்பட்ட 6 கருத்துக்களும் மிகவும் முக்கியமானது, இன்றியமையாதது. எதுக்கு? நோட் மேக்கிங். இப்போ பாருங்கள், ஹவு டு மேக் நோட் மேக்கிங். டைட்டில், இதுதான் இந்த ப்ரொசீஜர் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இங்கே வந்து டேஷஸ் தான் இருக்குது, வெறும் லைன்ஸ் மட்டும்தான் இருக்குது. நம்ம தான் என்ன பண்ணணும், டைட்டில் எழுதணும். கொடுக்கப்பட்ட இங்கே பேராகிராஃப் இருக்கா, இப்போ இந்த பேராகிராஃப் சூட்டப்னா டைட்டில் என்ன, அது இங்கே எழுதணும். அதுக்கப்புறம் ஒன்றுன்னு போட்டிருப்பார். ஒன்றுன்னு போட்டிருக்கா என்ன அர்த்தம், அந்த பேராகிராஃப்க்கு இம்பார்ட்டண்ட்டு மெயின் பாயிண்ட் என்ன, முதல் தலைப்பு செய்தி. அந்த பேராகிராஃபுக்கு தலைப்பை நான் சொல்லலை, முதல்ல அந்த பேராகிராஃபுக்கு முழுமையான கொடுத்த பத்திக்கு தலைப்பை எழுதிடுறோம். ரெண்டாவது இந்த இதில் என்ன பண்ணுறோம், மெயின் பாயிண்ட்டு எழுதும். இப்போ ஒரு பேராகிராஃப் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃபுக்கு மெயின் பாயிண்ட் என்ன, அந்த மெயின் பாயிண்ட்டு ஒரு வரியில் சாதாரணமாக ஒரு சிம்பிள் சென்டென்ஸாகவே இருக்கணும். நீங்கள் பேராகிராஃப் ஆன்சர் எழுதுகிற மாதிரி மெயின் பாயிண்டெல்லாம் 2-3 வரிக்கு எழுதவே கூடாது. ஒரே ஒரு வரி சிம்பிளாக தான் இருக்கணும். அதில் ஏதாவது ஆர்டிகிள்ஸு, ப்ரிப்போஷன்ஸு அதெல்லாம் எதாவது இருந்ததுனாக்க அதெல்லாம் தயவுசெய்து என்ன பண்ணிடலாம், நம்ம ஒமிட் பண்ணிடலாம். அதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. அடுத்து இந்த ஏபின்னு போட்டுக்கிறாங்க பாருங்கள், ஏபிசி ஒரு 4 பாயிண்ட் எழுதலாம், இல்லை 5 பாயிண்ட்டு கூட எழுதலாம். இது வந்து 5 பாயிண்ட்டுன்றது என்னென்னு கேட்டிங்கன்னா சப்போர்ட்டிங் ஐடியாஸ். இந்த ஏபிசிடின்னு சொல்கிறது அது ஒன்றும் கிடையாது, எல்லாமே என்னது சப்போர்ட்டிங் ஐடியாஸ். அந்த முதல் பேராகிராஃபுக்கு வரக்கூடிய சப்போர்ட்டிங் ஐடியாஸ் மெயின் பாயிண்ட்டுக்கு ரிலேட்டடாக தான் வரணும். இந்த மெயின் பாயிண்ட் நம்ம எழுதுகிறோம் இல்லையா, முதல்ல ஒன்று பார்த்தோம் இல்லையா, அந்த மெயின் பாயிண்ட்டுக்கு 5 சப் பாயிண்ட்ஸோ இல்லை 3 சப் பாயிண்ட்ஸோ எழுதுவாங்க. இங்கே 2 கொடுத்துருக்கு, 2 எழுதலாம். ஒரு சில இடத்துல 3 பேர் கூட எழுதுவாங்க, 3 பாயிண்ட் எழுதுவாங்க. அந்த 3 பாயிண்ட்டு கூட எழுதலாம். ஆனால் அந்த எழுதப்பட்ட பாயிண்ட்ஸு ஏபிசின்னு இருக்கு பாருங்க, அது வந்து எதுக்கு ரிலேட்டடாக இருக்கணுமா, இந்த மெயின் பாயிண்ட்டுக்கு ரிலேட்டடாக இருக்கணும். இப்போ அந்த மாதிரி அந்த பேராகிராஃபு 3 பேராகிராஃபாக இருக்கும். அந்த ஒரு பேசேஜ் பேராகிராஃப் 1, பேராகிராஃப் 2, பேராகிராஃப் 3ன்னு இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஐடியா போட்டு பேராகிராஃப் 1க்கு மெயின் பாயிண்ட் என்ன அது எழுதுங்க, அது சப்போர்ட்டிவ் பாயிண்ட்ஸ் என்ன, ஏபிசி 3 பாயிண்ட் இருக்கா, அந்த 3 பாயிண்ட்டும் எழுதுங்க. அந்த
மெயின் பாயிண்ட்டுக்கு ரிலேட்டடாக தான் இருக்கும். அதே போல் மூணாவது பேராகிராஃபுக்கு அதுக்கு ஒரு மெயின் பாயிண்ட் இருக்கும், அதை எடுத்து எழுதுங்க. அதுக்கு உண்டான சப் பாயிண்ட்ஸ் என்னவோ ஏபிசின்னு இருந்ததுன்னா அதுக்கு 3 ரிலேட்டட் சப் பாயிண்ட்ஸு எழுதுங்க. இது புரியுதா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, மெயின் பாயிண்ட் எப்படி சார் ஐடென்டிஃபை பண்ணுறது? எல்லாமே எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த பேராகிராஃபில் தான் இருக்கும். அந்த மெயின் பாயிண்ட்டு அந்த பேராகிராஃபில் முதல் வரியாகவும் இருக்கும், இல்லைன்னா அந்த மெயின் பாயிண்ட்டு மிடில் இருக்கும். அப்படியே இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த மெயின் பாயிண்ட்டு அந்த பேராகிராஃபில் கடைசி வரியிலையும் வரும். ஸோ அந்த மெயின் பாயிண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுறது யாருக்கிட்ட இருக்குது? அது ஒவ்வொரு மாணவர்கிட்ட தான் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, மெயின் பாயிண்ட் வந்து அந்த பேராகிராஃபு முதல் வரியிலவும் இருக்கலாம், இல்லைன்னா மிடில் எங்கேயாவது இருக்கலாம், நடுப்பகுதியில் தலைப்பு அந்த முக்கியமான பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது நடுப்பகுதியிலையும் இருக்கலாம், இல்லைன்னா அந்த பேராகிராஃபு கடைசியில் கூட அந்த லைன் முடியும், அங்கே கூட இருக்கலாம். ஸோ அப்போ அந்த மெயின் பாயிண்ட்டுன்னு சொல்கிறது நாம் தான் அந்த பேராகிராஃபை படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது அதுக்கப்புறம் எடுத்து எழுத வேண்டியது ஒவ்வொரு மாணவருடைய கடமை. முதல்ல மெயின் பாயிண்ட்டு, அப்புறம் சப் பாயிண்ட்ஸ்லாம் ஏபிசின்னு போட்டு ஒரு 3 பாயிண்ட்டு சிம்பிளாக எழுதுனா போதுமானது. புரியுதுங்களா? இங்கே வந்து 1 2 3ன்னு இருக்குது, 3 கூட எழுதலாம், இல்லை அந்த 2ஓடு கூட நிறுத்திக்கலாம். அது பேராகிராஃப தன்மையை பொறுத்து. இப்போ இங்கே பாருங்கள், ரீட் த கிவன் பேசேஜ் பில்லோ அண்ட் மேக் நோட்ஸ். இப்போ ஒரு பேராகிராஃப், ஒரு சாம்பிள் பேராகிராஃப் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த பேராகிராஃபை நீங்கள் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதில் என்ன தலைப்பு கொடுக்கலாம் அப்படின்றது தான் கேள்வி. இது ஒரு தடவை படித்தா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமா? முடியாது. 3 தடவை குறைஞ்சது படிக்கணும். 3 தடவை குறைஞ்சது படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இதுக்கு என்ன தலைப்போ அதை முதல்ல தலைப்பு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? மெயின் பாயிண்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். இதோ பாருங்க, நிறுத்துங்க சார். இப்போ இதோடு ஒரு பேராகிராஃபு முடியுது. இப்போ இந்த ஒரு பேராகிராஃபு மெயின் பாயிண்ட் என்ன 1ன்னு போட்டு மெயின் பாயிண்ட் எழுதணும். இதில் சப் பாயிண்ட்ஸ்னால் என்ன அதை எடுத்து எழுதணும். அதுதான் வந்து சப் பாயிண்ட்ஸ். அந்த சப் பாயிண்ட்ஸ் வந்து மெயின் பாயிண்ட்டுக்கு ரிலேட்டடாக இருக்கும். இந்த பேராகிராஃபுக்கு அது முடிஞ்சிடும். அடுத்து 2வது பேராகிராஃப் ஒன்று வருது பாருங்கள். அர்பன் ஃபாரஸ்ட்டை கான்ட்ரிபியூட் டு ரெடியூஸ் தி காஸ்ட் ஆஃப் எ பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வருது பாருங்கள். இப்போது இதுக்கு உண்டான மெயின் பாயிண்ட் என்ன, அதை நம்ம 2ன்னு போட்டு மெயின் பாயிண்ட் 2 எழுதுங்க. இதுக்கு ரிலேட்டடான சப் பாயிண்ட்ஸு அதை எடுத்து எழுதுங்க. இப்போ 2 பேராகிராஃப் இருக்கிறதுனால அந்த 1 2ஓடு நம்ம முடிச்சுக்கலாம். இன்னொரு பேராகிராஃப் வந்தது அப்படின்னு சொன்னால் 3ன்னு போட்டு மெயின் பாயிண்ட் எழுதணும், அதே சப் பாயிண்ட்ஸு எழுதணும். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுங்க, முதல்ல தலைப்பு, 2வது மெயின் பாயிண்ட்டு, 3வது சப் பாயிண்ட்ஸ். இது கண்டிப்பாக இதுதான் ஃபாலோ பண்ணணும். இதுதான் ஸ்டெப்ஸு. மெயின் பாயிண்ட் டைட்டில், மெயின் பாயிண்ட்ஸு ஃபாலோடு பை சப் பாயிண்ட்ஸ். அந்த சப் பாயிண்ட்ஸில் குறைஞ்சது 3 சென்டென்சஸ் இருந்தால் போதுமானது. இதில் எழுதும்போது நீட்டாக எழுதுங்க, பிழைகள் இல்லாமல் எழுதுங்க, சொல்கிறதையும் எழுதுறதையும் தெளிவாக எழுதுங்க. இது கரெக்டாக கண்டென்ட் இருந்தது அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு மேக்ஸிமம் 5 மார்க்கு அப்படின்னு சொன்னேன். தப்பு, பிழைகள், தவறு அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னேன் 5 மார்க்கும் கொடுப்பாங்க, இல்லை மேக்ஸிமம் 4.5 மார்க் கூட கொடுப்பாங்க. சரி, டைட்டில் எழுதியாச்சு, மெயின் பாயிண்ட்டு எழுதியாச்சு, ரஃப் பாயிண்ட்ஸு எழுதியாச்சு. கொஞ்சம் சுமாராக எழுதிருக்கீங்கன்னாக்கா அதுக்கு தகுந்தபடி தான் மார்க் வரும். நீங்கள் டைட்டில் எழுதாமல் மெயின் பாயிண்ட்டு ஃபாலோடு சப் பாயிண்ட்ஸ் எழுதிட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஏன்னு கேட்டாக்கா தலைப்பு வந்து நம்ம கடைசியில் எழுதலான்ட்டு ஒருத்தன் முடிவு பண்ணி வச்சுருப்பான். கடைசியில் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயின் பாயிண்ட்டு சப் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு கடைசியில் அவசரத்தில் என்னது தலைப்பு எழுத மறந்துடுவான். அப்போ தலைப்பு எழுதாமல் போயிட்டாக்க அதுக்கு என்னது உண்டான மார்க்கு போயிடும். தலைப்புக்குன்ட்டு ஒரு மார்க், ஈஸியாக ஒரு மார்க்கு எப்படி கெயின் பண்ணலான்னு பாருங்கள். தலைப்பு எழுதுனீங்கன்னா டைட்டில் எழுதுனா அதுக்கு ஒரு மார்க்கு, மெயின் பாயிண்ட்டு சப் பாயிண்ட்ஸ் எழுதுனீங்க அது கண்டென்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு 2 மார்க்கு. அடுத்து 2வது இதில் மெயின் பாயிண்ட்டு சப் பாயிண்ட்ஸ் எழுதுனீங்கனாக்கா தப்பு இல்லாமல் எழுதுனீங்கனாக்கா அதுக்கு மேக்ஸிமம் 2 மார்க்கு இல்லை 1.5 மார்க். அது குறைஞ்சது 4 இல்லைன்னா 4.5.
எக்ஸ்ட்ராடினரியாக எழுதி வச்சுருந்தாங்கனாக்கா டீச்சருங்க ஆசிரியர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணை மூடிட்டு 5 மார்க்குன்னு கொடுத்துருவாங்க. ஏன்னா அவ்வளோ அழகாக தெளிவாக பிழைகள் எல்லாம் எழுதுனதுக்காக வழங்கப்படும் மதிப்பெண்கள் அது. இதுதான் வந்து இந்த ப்ராசஸ் ஆஃப் நோட் மேக்கிங். இது ஏற்கனவே நம்ம லோயர் கிளாஸஸ்லேயும் பெரும்பாலும் எல்லா வகுப்புகளுக்குமே இருக்குது. காலேஜ் போனால் கூட நோட் மேக்கிங் இருக்குது தான். காலேஜில் போய் எந்த டிகிரினாலும் படிங்க, நோட் மேக்கிங் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க, இந்த ப்ராசஸ் ஆஃப் நோட் மேக்கிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துங்க. இது உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் ஒரு கொஷினாகவும் இருக்குது. புரியுதுங்களா? ஏன்னா இதை பேஸ் பண்ணி இந்த சொன்ன ஐடியாஸை ஃபாலோ பண்ணிங்கனாக்கா யூ வில் பி ரைட்டிங் இட் வெரி நீட்லி. ஸோ அப்போ இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். பயிற்சி ஏடுகள், ஒர்க் புக்ஸ் ஏதாவது எடுங்க. நோட் மேக்கிங் சம்மரி பேராகிராஃப் இருக்குதான்னு பாருங்கள். எப்படி எதிராகனு ஒரு சாம்பிள் ஒன்று பார்த்துங்க. அதன்படி நீங்களே ஒரு பேராகிராஃப் ஒன்று படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு சொந்தமாக எப்படி நோட் மேக்கிங் ஸ்கில் எழுதணுமோ அதுபோல் எழுதி எடுத்துகிட்டு வாங்க, பார்க்கலாம். புரியல? இது போல் எழுதினா தான் ப்ராக்டிஸ் வரும். எடுத்ததுமே கரெக்டாக எழுதுவோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ட்ரை பண்ணால் தான் நம்ம எதையுமே என்ன பண்ண முடியும், அச்சீவ் பண்ண முடியும். ஸோ வாட் யூ டூ, read this paragraph and try to find the title, main ideas as well as supporting ideas and submit it when you come to the next class. இதை வந்து ஒரு பயிற்சியை எடுத்துக்கோ. பயிற்சி எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்க, நோட் மேக்கிங்கில் மெத்தட் என்னவோ அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி அழகாக எழுதிக்கிட்டு வரீங்க. இது வந்து ஒரு அசைன்மெண்ட்டு. இப்போ கொடுத்துக்கிறது இந்த ஒரு பேராகிராஃப் தான். இந்த பேராகிராஃப் ஒரு அசைன்மெண்ட்டை முடித்து எடுத்துகிட்டு வாங்க. புரியுதுங்களா? ரைட், தேங்க்யூ. Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Curriculum Parkam. I love my school, it's okay. Best of the best is okay. Bright future means it's okay. Quality education, it's okay. Knowledge forever, last forever. Faithful friends to see the culture. Lovely teachers and promisers. What's the culture we will start? I love my school, it's okay. Best of the best is okay. Bright future means it's okay. Quality education, it's okay. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalam Bakam, Puducherry 7.